எனக்குன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தவன் இருந்தான். அவுரோஃப். எல்லாத்த விடையும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயர். சிஎஸ்ஓ, பிஆர்ஓ இல்ல ரூம் மேட்ச்சோ எல்லாத்துலேயும் அவனுடைய நேம் டாப்ல வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் ஆனா சடனா அவங்கிட்ட இருந்து ஒரு கால், மாப்ள கேன்சர் டிடெக்ட் ஆயிடுச்சு. அதுவும் 3rd ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு. குரூப்ல இருந்த நாங்கலாம் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டோம். பட் ஆனா அவன் எந்த இடத்துலயுமே மனசை தளர விடல. அடிக்கடி அவன் எங்ககிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, மாப்ள என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உங்க கூட இந்த கேம் விளையாடிட்டே தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த அளவுக்கு அப்போ சீரியஸாக எடுத்துக்கல. பட் ஆனால் சடனாக ஒரு நாள் லேட் நைட் கால் பண்ணி, மாப்ள லாஸ்ட்டாக ஒரே ஒரு மேட்ச் மட்டும் போகலாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் உடனே குரூப் ஜாயின் பண்ணேன். அவன் சைலண்ட்டாகவே இருந்தான். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் உள்ளே போனோம். மேட்ச் ஃபுல்லாகவே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். சடனாக ஜோன் சின்னதாகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டாக அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான், மாப்ள இந்த வாட்டி நான் இந்த மேட்ச்சில் செத்துட்டேன்னா அவன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லேருந்து என்னை டெலீட் மட்டும் பண்ணிடாதடான்னு சொல்லிட்டு. நான் சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட சொன்னேன், டேய் நூப் மாதிரி விளாடாதடா, லாஸ்ட் ஒரு பிளேயர் தான்டா ஒழுங்காக ப்ளே பண்ணி போயா எடுத்து கொடுறான்னு சொல்லிட்டு. அவனும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு இருடா மாப்பிள்ள அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னான். அண்ட் லாஸ்ட் எனிமியும் அவன் அடிச்சிட்டான். அண்ட் சடனாக அவனுடைய வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. மேட்ச் போயா அடிச்சிட்டோம். திடீர்னு வெளியே வந்து பார்த்தா அவன் ஆஃப்லைன் போயிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டில் இருந்து ஒரு கால், அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம். அண்ட் சடனாக அவனுடைய தம்பி ஃபோன் எடுத்துகிட்டு வந்து சொன்னான், ப்ரோ லாஸ்ட் வரைக்குமே அவன் இந்த கேமை ப்ளே பண்ணுறது விடலைன்னு சொல்லிட்டு. இப்போவுமே அவனுடைய அக்கௌண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் இருக்குது. அடிக்கடிக்க நானும் செக் பண்ணுவேன், எப்பயாச்சும் இந்த அக்கௌண்ட் ஆன்லைன் வந்துடாதான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போவும் தோணும், இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் மேட்ச் மட்டும் ப்ளே பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு.